ராம் ராம் பெரியவா சரணம். இன்றைக்கி 94வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு இருக்கோம். வழக்கம் போல் 91லேருந்து 93 ஸ்லோகங்களை ஒரு தடவை சொல்லிவிட்டு புது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ 91. பதன்யாச க்ரீடா பரிச்சயமிவாரப்து மனசஹ ஸ்கலந்தஸ்தே கேலம் பவனகலஹம் சான ஜஹதி அதஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபகமணிமஞ்சீரரணித சலாதாசக்ஷாணம் சரணகமலம் சாருச்சரிதே கதாஸ்தே மஞ்சத்வம் த்ருஹிண ஹரிருத்ரேஸ்வர பிருதஹ சிவஸ்வச்சச்சாயா घटितकपट प्रच्छदपटः त्वदीयानां भासां प्रतिफलनरागारुणतया शरीरी शृङ्गारो रस इव दृशां दोग्धिकुतुकम् अराळाकेशेषु प्रकृतिसरला मन्दहसिते शिरीषाभाचित्ते दृशदुपलशोभाकुचतटे वृषं तन्वी मध्ये पृथुरुरसिजारोह विषये जगत्त्रातुं शम्भोः जयति करुणा काचिदरुणा. இப்போ 94வது ஸ்லோகம். कलङ्कः कस्तूरी कलङ्कः कस्तूरी कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं रजनिकरबिम्बं जलमयं रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः कलाभिः कर्पूरैः कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितं मरकतकरण्डं निबिडितं मरकतकरण्डं निबिडितम् अतस्त्वद्भोगेन 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 प्रतिदिनमिदं रिक्तकुहरम् प्रतिदिनमिदं रिक्तकुहरम् प्रतिदिनमिदं रिक्तकुहरम् विधिर्भूयो भूयो विधिर्भूयो भूयो विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते निबिडयति नूनं तव कृते निबिडयति नूनं तव कृते. இப்போ முழு லைனாக சொல்லிட்டு வருவோம். कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयम् कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितम् अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरम् अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरम् अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरम् विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते विधिर्भूयो भूयो
निबीडयति नूनं तव कृते विधिर्भूयो भूयो निबीडयति नूनं तव कृते. அடுத்தது ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லுவோம். கலங்க கஸ்தூரி ரஜனிகரபிம்பம் ஜலமயம் கலாபிः கர்ப்பூரைः மரகதகரண்டம் நிபிடிதம். कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितं. कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितम्. अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते. अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते. अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते. அடுத்து முழு ஸ்லோகமாக பூர்ணமாக சொல்லுவோம். கலங்க கஸ்தூரி ரஜனிகரபிம்பம் ஜலமயம் கலாபிः கர்ப்பூரைः மரகதகரண்டம் நிபிடிதம். अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते. कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितम्. अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते. कलङ्कः कस्तूरी रजनिकरबिम्बं जलमयं कलाभिः कर्पूरैः मरकतकरण्डं निबिडितम्. अतस्त्वद्भोगेन प्रतिदिनमिदं रिक्तकुहरं विधिर्भूयो भूयो निबिडयति नूनं तव कृते. இப்போ இந்த 94வது ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான பொருளை முதல்ல பார்ப்போம். அம்பாள் அந்த மஞ்சத்தில் வந்து உட்காண்டிருக்கா. உட்காண்ட உடனே அவளுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில், ஒரு அழகான பாத்திரத்தில் மங்களப்பூச்சு, அதாவது நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரினாக்கா ஒரு இந்த ஃபேஸ் லோஷன்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி அழகான ஒரு மங்களப்பூச்சி அவளுக்கு முன்னாடி வச்சுருக்கு. அந்த பூச்சை எடுத்து அவள் முகத்தில் பூசிக்கிறா, உடம்புல பூசிக்கிறான்னு வச்சுப்போம். அது பூசிக்கும் பொழுது அந்த கண்டெய்னரில் இருக்கிற அந்த சாமான் என்ன இருக்கோ, அந்த மங்கள வஸ்து, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அது குறைஞ்சி காலி ஆகும் பொழுது இவளுடைய சர்வெண்ட்டில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர், பிரம்மான்னு சொல்கிறவர், அதை திரும்பி கொண்டு வந்து ஃபில் பண்ணி வைக்கிறார். இப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இதில் முக்கியமாக இருக்குது. அது முன்னாடி இருக்கிற அந்த கண்டெய்னர் ஃபுல் ஆஃப் தட் லோஷன் ஒன்று இருக்கு. அந்த கண்டெய்னர் என்னன்னாக்கா இந்த சந்திரனே தான் அந்த கண்டெய்னராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, அதுக்குள்ளே இந்த மங்களப்பூச்சாக என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு அழகை எடுத்து சொல்லி, இதன் மூலமாக அம்பாளுடைய ஒரு ஸ்வரூப லாவண்யம் எப்படி இருக்குது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவளுடைய விஸ்வரூபங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஒரு அழகை மட்டும் எடுத்து சொல்கிற மாதிரி வச்சு, அதுக்குள்ளே பல விஷயங்களை
உள்ள சொல்லியும் சொல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி பல விஷயங்களை ஆச்சாரியால் ரொம்ப அழகாக கொண்டு வச்சிருக்கார். இப்போ அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அடுத்தது பார்ப்போம். முன்னாடி 91வது ஸ்லோகம் வரைக்கும் அம்பாளுடைய திருவடி மகிமைகள் எல்லாத்தையும் பற்றி சொல்லின்னு வந்துட்டு, அடுத்தது அந்த மஞ்சத்தில் வந்து உட்கார்ற ஒரு அழகு அதை பற்றி சொன்னார். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதில் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள், தாத்பரியங்கள், சிருஷ்டியினுடைய தாத்பரியங்கள். அப்போ அது சம்பந்தமாக அந்த ஸ்ருங்கார ரசம் அப்படின்னு சொல்லி இந்த சிருஷ்டியினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தெரியக்கூடிய அந்த ஸ்ருங்கார ரசம், ஜனக ஜனனின்னு அப்பாவும் அம்மாவுமாக சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் என்ன, அதனுடைய வெளிப்பாடாக அந்த ஸ்ருங்கார ரசத்தினுடைய செம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த அருணவர்ணம் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் 92ல் அழகாக கொண்டு வச்சார். 93ல் அவை எப்படி அங்கே வந்து உட்காண்டிருக்கா அப்படின்னு அந்த வெற்றி வாகை சூடியவளாகன்னு இந்த சிரீஷாபா சித்தே அவளுடைய மனசு எப்பேற்பட்ட மென்மையான மனசோட அங்கே உட்காந்துட்டுருக்கா அப்படிங்கிற அந்த அழகை, அவளுடைய கேசபாசங்கள் எப்படி இருக்குது, எப்படி ஒரு அழகோட அந்த ஒரு காம்பீரியத்தோட அதே நேரத்தில் இப்படிங்கிறதுக்குள்ள இழகக்கூடிய ஒரு மனசோட அம்பாள் அங்கே உட்காண்டிருக்கா அப்படிங்கிற அழகெல்லாம் 93ல் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 94ல் இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த அழகின் வெளிப்பாடுங்கிறத இன்னொரு ஸ்டெப் எடுத்துன்னு போகிறா ஆச்சாரியாள். அம்பாள் வந்து அப்படி அங்கே உட்காண்டிருக்கா. இப்போ சர்வமங்கள ஸ்வரூபிணியாக சுவாசினியாக இந்த அம்பாள் வந்து உட்காண்டிருக்கா. ஒரு சுவாசினி அப்படின்னு சொன்ன உடனேயே அவள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த நறுமணப்பூச்சுன்னு சொல்கிறோம். கொஞ்சம் ஒரு வாசனாதி திரவியங்கள் இதெல்லாத்தையும் அலங்காரமாக, அதே நேரத்தில் இன்னும் மங்களத்தின் அடையாளமாக இந்த சுவாசினிகள் தரிப்பது, அவள் பூசிக்கொள்வது அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக தெரிஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த நறுமணப்பூச்சுங்கிறதெல்லாம் போய் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய கெமிக்கல் எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சின்னு உட்காந்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். பட் பழங்காலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுன்னு வந்த விஷயங்கள், நம்ம பாட்டி கொள்ளு பாட்டின்னு அவளெல்லாம் பார்த்தோம்னா தெரியும். இந்த சுவாசினியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த அழகான ஒரு நறுமண பூச்சுன்னு ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலாக ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை அழகாக அவள் பூசிப்பா. அதே மாதிரி அவள் இந்த தாம்பூலம் போட்டுக்கிறதுங்கிறதும் சுவாசினிகளுடைய ஒரு அடையாளமாகன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் சில இடங்களில் முன்னாடி எக்ஸ்போசிஷன் அதை பற்றி கொடுக்கும் பொழுது, கற்பூர வீட்டிக்காங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுதோ, சர்வமங்களான்னு சொல்லும் பொழுதோ, எப்படி அந்த மங்கள ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை தான் அந்த நாமாலிருந்து தான் மங்களம்ங்கிறதுலேருந்து தான் மஞ்சள் இப்படிங்கிற பல கனெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு பெரியவா சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி அங்கே பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு நறுமண பூச்சு, ஒரு நம்ம மாடர்ன் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு அழகான ஒரு லோஷன் வச்சுப்போமே, நல்ல ஒரு பியூட்டிஃபையிங் ஃப்ராக்ரண்ட் லோஷன் வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரண்ட் லோஷனை அவளுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில், அழகான ஒரு பாத்திரத்தில், இப்போ சந்தனம் மாதிரி பல விஷயங்கள் கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ரண்ட் லோஷன் அது முன்னாடி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கு. அதை எடுத்து இப்போ அவள் அப்ளை பண்ணிக்க போகிறாள். அவள் அந்த அழகுனுக்கு அழகு செய்தார்னு கம்பநாட்டாழ்வார் சொல்கிறாரு. அது மாதிரி இவளே சர்வமங்கள ஸ்வரூபிணி. மங்களம்னா என்னங்கிற டெஃபினேஷன் இவளை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இருக்கிறவோ அந்த மங்களத்திற்கு மேலும் மங்களத்தை சேர்ப்பதாக, அதுக்காக என்னெல்லாம் ப்ராடக்ட் அவள் கிரியேட் பண்ணாலோ அந்த ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கக்கூடியதான நறுமண பூச்சு, அது என்னன்னு அவளாம் கிரியேட் பண்ணியிருக்காளோ அதையே இங்கே முன்னாடி வச்சு எப்படி இதெல்லாம் பூசிக்கணுங்கிறதையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவள் இங்கே உட்காந்து பூசிக்க போகிறாள். இதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அப்படி உட்காண்டிருக்கும் பொழுது ஃப்ரண்ட்டில் தன் முன்னாடி அந்த ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த நறுமண பூச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்னு வச்சுப்போம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காட்சியை நம்ம கண்ணில் ஒரு தரிசனமாக பார்க்கணும். அந்த காலத்தில் எந்த மாதிரி பாத்திரங்களை முன்னாடி வச்சுருப்பா? ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் போட்டு வச்சுட்டு இருப்பாளா இன்றைக்கெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி? இல்லை அது வந்து ஒரு சீல்டு கண்டெய்னரில் வந்திருக்கு, தனியாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்திருக்குன்னு இருந்திருக்குமான்னா அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கல்யாணங்கள்லாம் இன்றைக்கும் பார்க்குறோம், வாசல்லே அழகாக சந்தன பேலான்னு ஒன்று வைக்கிறான் இல்லையா? அது வெள்ளியில் அழகாக ஒரு சந்தன பேலான்னு வைக்கிறது. அந்த பேலாவை வச்சு தான் அதில் தான் வந்து சந்தனத்தெல்லாம் கரைச்சி குழைச்சி வைக்கிறது, அதிலிருந்து எடுத்து இட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சந்தன பேலா மாதிரி இந்த சுமங்கலிகள் அழகாக எடுத்து பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு பாண்டம், ஒரு பாத்திரம்,
அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி இங்கே அந்த பாத்திரம் என்னங்கிறத ஆச்சாரியால் நமக்கு அவ்வளோ அழகான ஒரு கம்பேரிசன், ஒரு கல்பனைன்னு இதை சொல்ல முடியாது. அவர் சொல்கிறத பார்த்தா இது ப்ராக்டிக்கலாகவே இதுதான் நிஜம் தான் நமக்கு நினைக்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசன் இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்டுறார். இப்போ அது என்ன, எப்படிப்பட்ட கம்பேரிசன், என்ன வார்த்தைகள்னால இந்த வர்ணனை கிடைக்கிறது அப்படிங்கிற அழகை முதல்ல வார்த்தைகளை பார்த்துட்டும் அப்புறமா டீட்டெயில்டு ஒரு ஃபிலசாபிக்கல் கன்டேஷன் என்னங்கிறதுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் லைன், கலங்கஹா கஸ்தூரி. களங்கம் அப்படிங்கிறது நம்ம சந்திரனில் பார்க்கக்கூடியதாக, இந்த நிலாவில் ஒரு களங்கம் இருக்குன்னு சொல்கிறோமே, இந்த களங்கம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா கஸ்தூரியாக இருக்குது அப்படின்னு ஓப்பனிங் லைன். என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இங்கே சந்திரனை பற்றினதான ஒரு விஷயம் இப்போ உள்ள வரப்போகிறது. அப்போ அந்த சந்திரனில் இருக்கக்கூடியதான அந்த களங்கமானது என்னவாக இருக்குது? இப்போ சந்திரன் ஏதோ ஒன்றா இருக்குது, அதில் இருக்கக்கூடிய களங்கம், அதாவது அந்த ஒரு சின்னதாக ஒரு கருப்பு லைட்டாக ப்ரௌனிஷ் பிளாக்காக இருக்கக்கூடிய ஒரு திட்டாக ஒன்று தெரியறதே, அது இங்கே கஸ்தூரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கஸ்தூரின்னா என்ன? இந்த மானினுடைய வயிற்றிலிருந்து இருக்கக்கூடியதான ஒரு மிருகநாபி விசேஷகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். அது அருமையான ஒரு வாசனை பொருளாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான திரவியமாக போயிடுது இன்னைக்கு. அந்த கஸ்தூரிங்கிற ஒரு வாசனை பொருளாக இந்த களங்கமானது இருக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கார். அடுத்த ஹாஃப் என்னன்னு பார்ப்போம். ரஜினிகர பிம்பம் ஜலமயம். ரஜினிகர பிம்பம் அப்படின்னா சந்திரபிம்பம்னு அர்த்தம். சந்திரபிம்பமும் எப்படி இருக்கிறதுன்னா ஜலமயம், நிர்மலமான ஜலமாக அதுவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சந்திரபிம்பம் தான் நம்ம பார்க்கக்கூடிய சந்திரன், அந்த பிம்பம் இருக்க, அந்த பிம்பமே நிர்மலமான ஜலமாக இருக்குது. அப்போ அந்த ஜலத்தில் தானே பாக்கி திரவியங்கள், வாசன திரவியங்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த திரவியங்களில் ஒன்று ஃபஸ்ட்டு சந்திரனிலேயே இருக்கக்கூடியதான அந்த களங்கம் தான் கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசன திரவியம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடிய ஜலம் என்னன்னா சந்திரபிம்பமே தான் ஜலமயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தல என்ன சொல்றார்? கலாபிகி கற்பூரைஹி. அப்போ கலைகள், இந்த கலாபிகின்னு சொன்னா ப்ளூரல்ல, கலைகள். எதெல்லாம் கலைகள்? சந்திரனுடைய கலைன்னு சொல்றோம், சந்திர கலை. இதை பற்றியும் டீட்டெயில் திரும்பி லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிறைய சொல்லியிருக்கோம். அந்த சந்திர கலைகள்னா என்ன, அதனுடைய அந்த ரேடியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற சமாச்சாரங்கள்லாம் டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுப்போம், சந்திரகலை. அந்த கலை ப்ளூரலில் போடுறதுனால கலாபிகி கற்பூரைஹி. இந்த சந்திர கலைகளே தான் கற்பூர துகள்களாக இருக்கிறது அப்படின்ட்டார். என்ன கற்பூர துகள்? பச்சை கற்பூரம்னு சொல்கிறோமே, நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியதான பச்சை கற்பூரம். ஸோ அதுதான் சந்திர கலையே தான் இந்த கற்பூர துண்டங்களாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டாவது லைனில் வந்தாச்சு. கலாபிகி கற்பூரைஹி. அப்புறம் என்ன சொல்கிறார் செகண்ட் ஹாஃபில்? மரகத கரண்டம் நிபிடிதம். மரகத கரண்டம். கரண்டம்ங்கிறது இங்கே ஒரு பாத்திரம், ஒரு பாண்டம்னு சொல்லலாம். ஒரு பாத்திரமாக, ஒரு சின்ன கண்டெய்னராக, அதான் முதல்ல சந்தன பேலா சொன்னோமே, அந்த மாதிரியான இங்கே என்ன கண்டெய்னரில் வச்சிருக்கு இந்த மங்களப்பூச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். மரகதத்தினால் செய்யப்பட்டதான ஒரு கண்டெய்னரில் இங்கே வச்சிருக்கான். அந்த மரகத கரண்டம் நிபிடித்தம். நிபிடித்தம்னா அதில் ஃபுல் பண்ணி அதில் ரொப்பி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ மரகத கரண்டம்னா எது? இங்கே எது அப்படிப்பட்ட ஒரு கண்டெய்னராக, ஒரு பாத்திரமாக இருக்குது அப்படின்னா சாட்சாத் அந்த நிலாவே தான், அந்த சந்திரனையே தான் ஒரு வாசனை பாண்டமாக இந்த மங்கள திரவியங்களை போட்டு அந்த குழம்பை நிரப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த நிலாவையே தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ நிலாவை பார்க்குறார் ஆச்சாரியால். பார்த்த உடனே அந்த நிலாவே தான் ஒரு மரகதத்தினால் செய்யப்பட்டதான, மரகத லிங்கம்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நமக்கு அதனுடைய கலர் எப்படி இருக்குது, அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியும், எவ்வளோ ப்ரெஷியஸுங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்டதான ப்ரெஷியஸான மரகதத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு கண்டெய்னர், அதுதான் இங்கே மரகத கரண்டம். அதில் நிபிடித்தம், அதில் ஃபில் பண்ணி வச்சிருக்கு. எதை கொண்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கு? வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு குழம்பு ஃபில் பண்ணி வச்சிருக்கு. என்னென்ன வாசன திரவியங்கள்? கஸ்தூரின்னு சொல்லக்கூடியதான இந்த களங்கம் ஃபஸ்ட்டு, அது கஸ்தூரியாக இருக்குது. அதே மாதிரி
அந்த சந்திர கலைகள் எல்லாம் கற்பூர துண்டங்களாக, பச்சை கற்பூர துண்டங்களாக அது நிரம்பி இருக்கு. அது கூடவே நல்ல ஜலம், என்ன ஜலமயம்னு எதை சொல்லியிருக்கார்? இந்த சந்திர பிம்பமே தான். அப்போ அதுவே அதனுடைய பேஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜலமயமாக அதுவும் நிரம்பி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து குழைச்சி வச்சதான அந்த ஒரு வாசனாதி திரவிய குழம்பு இந்த சந்திரன்கிற ஒரு கண்டெய்னர்ல ரொம்ப இருக்கு அப்படின்னு அம்பாள் முன்னாடி அது ஒரு சின்ன பாத்திரமாக அது வச்சிருக்கு. இப்போ எப்படி சந்திரன பேலா என்ன செய்திருக்குமோ அது மாதிரி அவளுக்கு முன்னாடி அந்த சந்திரனானது ஒரு சின்ன ஒரு பாத்திரமாக அவளுக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கு. அந்த பாத்திரத்துல ஃபில் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் புரிஞ்சுக்கிறோம். அடுத்துல என்ன சொல்றார்? அத்தஸ்த்வத் போகேன பிரதிதினமிதம் ரிக்த குஹரம். அதஹா த்வத் போகேன, அதஹா அதனால், ஆர் தேர்ஃபோர், த்வத் போகேன, போகம்னா யூட்டிலைஸ் பண்றது, போகம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. த்வத் போகேன, இந்த த்வத் போகேனங்கிறது சேர்ந்து வரும்போது த்வத் போகேனன்னு இதா மாறிடுறது. த்வத்துனா உன்னுடைய, உன்னுடைய யூசேஜினால், நீ அதை உபயோகப்படுத்துவதினால். அத்தஹா த்வத் போகேன பிரதிதினம் இதம், பிரதிதினம், தினம்னா டே, பிரதினா எவ்ரிடே, இங்க தினம் தினம், பிரதிதினம், இதம், இதம்னா இது. இப்போ இந்த கண்டெய்னரை பத்தி சொல்லியிருக்கேனே, இந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய குழம்பை நீ தினம் தினம் யூஸ் பண்ணிட்டு இருப்பதனால், தினம் தினம் இதை எடுத்து பூசிக்கிறியோன்னோ, ஆகையினால அது என்ன ஆகிறது? ரிக்த குஹரம். அந்த கண்டெய்னருடைய உள்ள இன்டர்னல் பார்ட் ஆஃப் தி கண்டெய்னர் என்ன ஆகிறது? ரிக்தம், காலி ஆகிறது. அதானே ஆகும். ஒரு பாத்திரத்துல இந்த குழம்பை ரொப்பி வச்சிருக்கு, தினம் எடுத்து பூசிகிட்டே இருந்தாக்கா என்ன ஆகும்? தினம் குறைஞ்சுட்டே வரும். குறைஞ்சு குறைஞ்சு ஒரு நாள் முழுக்க இல்லாம காலியா போயிடும் இல்லையா? அந்த ரிக்த குஹரம் அது உள்ள காலியாக போய் விடுகிறது அப்படிங்கிறத சொல்றார். அப்படி காலியா போன உடனே ஒருத்தர் இதுக்காக காத்துட்டு இருக்கார். எப்போ ஐயோ காலியா போயிடுத்த, இதை உடனே ஃபில் பண்ணி ஆகணுமே அப்படின்னு. அப்படி யார் செய்வா? ஒன்று அந்த அம்மா கிட்ட ரொம்ப ஒரு வாத்சல்யம் இருக்கக்கூடிய, ரொம்ப ஒரு பக்தி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை கூட இருந்து பண்ணிட்டு இருக்கணும். இல்லை பார்த்து சர்வெண்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கணும். இந்த சர்வெண்ட்டு சமத்தா இது எப்போ காலி ஆகுதுன்னு பார்த்துட்டே இருந்து காலியான உடனே சட்டுன்னு இதோ உடனே பண்ணிவிடுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவரா இருக்கணும் இல்லையா? இந்த ரெண்டு பொசிஷன்லையும் ஃபிட் ஆகக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா விதிஹி, 4வது லைன்ல அவரை கொண்டு தான் ஆரம்பிக்கிறார். விதிர் பூயோ பூயோ, விதிஹி பூயஹா பூயஹா. இந்த விதின்னு சொல்லக்கூடியவரான இந்த பிரம்மா இருக்காரே, அவர் தான் பூயஹா பூயஹா, திருப்பியும் திருப்பியும், மறுபடி மறுபடி அப்படிங்கிறதாக இங்க வார்த்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா இவ யூஸ் பண்ண இந்த பாத்திரம் குறைஞ்சுட்டே வருது. குறைய குறைய இந்த விதிங்கிறவர் சும்மா இல்லாமல் ஒரு தரமும் திருப்பி திருப்பி எவ்வளோ தடவை காலியானாலும் சரி அதை ஃபில் பண்ண வேண்டியது என் டியூட்டி, வந்துட்டேன் அப்படின்னு முதல்ல ஓடி போய் அதை ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. விதிர் பூயோ பூயோ நிபிடயதி. 2வது லைன்ல சொல்லும் பொழுது நிபிடித்தம்னு ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சதாக சொல்லியிருந்தார். இங்க அவரால் ஃபில் பண்ணப்படுகிறது. நிபிடயதி நூனம் தவக்கிருத்தே, நிபிடயதி நூனம். ஆமாம், வாஸ்தவமாக அவரே தான் போய் அதை ஃபில் பண்றார். எதுக்காக ஃபில் பண்றார்? தவக்கிருத்தே, உனக்காகவே. தவ உன்னுடையதான, உன்னுடைய காரணத்திற்காக. ஸோ உன்னுடைய யூசேஜுக்காக இந்த விதியானவர் வெயிட் பண்ணிட்டு இருந்து நீ அதை யூஸ் பண்ண காலியான உடனே வந்து திருப்பி திருப்பி எவ்வளோ ஆனாலும் தேவலாம் மறுபடியும் இதோ ஃபில் பண்ணுறேன்னு ஃபில் பண்ணின்னு உட்காண்டிருக்கார் அப்படின்னு இந்த விதின்னு சொல்லக்கூடியதான பிரம்மாவானவர் அதை ரொப்பி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கார். இது ஒரு ஒரு கற்பனை காட்சியாக நம்ம ஒரு தரிசனம் பண்ணக்கூடியதாக ஒரு பொசிஷன்லேருந்து முதல்ல பார்ப்போம். இந்த சந்திரனையே ஒரு வாசனை பாண்டமாக அப்படின்னு தான் பெரியவா இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. அந்த சாப்டருக்கு டைட்டிலே தெய்வத்தின் குரல்ல அழகா பெரியவா சொல்லும்போது சந்திரனே வாசனை பாண்டமாக அப்படின்னு ஓப்பனிங் கொடுக்குறா. என்ன சொல்றா? இது வரைக்கும் இந்த 92, 93 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துன்னு வரும்பொழுது இந்த சிங்காரமாக ஒரு விஷயங்களை சொல்லின்னு வந்தா ஆச்சாரியாள். அப்படி அந்த தம்பதியாக இருக்கக்கூடியவர்களில் ஜனக ஜனனியாக இவ 2 பேரையும் சேர்த்து தானே ஒரு ப்ரெசன்டேஷன் வந்தது லாஸ்ட் 2 ஸ்லோகங்கள்ல. அந்த தம்பதியில பத்னியாக இருக்கக்கூடியவளுக்கு, அதாவது அம்பாளுக்கு குளிர்ச்சியாக பன்னீரில் கஸ்தூரி, பச்சை கற்பூராதி வாசன திரவியங்களை கிண்ணத்துல போட்டு வச்சு உபச்சாரம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி
அம்பாளுக்கு வச்சிருக்கக்கூடிய பன்னீர் கிண்ணம் தான் தளதளன்னு சீத நிலா ரொம்பி இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு ரொம்ப நூத்தனமாக கல்பனைகளை பண்ணி ஆச்சாரியால் இந்த 94வது ஸ்லோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு பெரியவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. சந்திரன் என்பது அம்பாளுக்கான பன்னீர் கிண்ணம் தான். சந்திரனில் களங்கம் என்று கருப்பு திட்ட ஒன்றத்தை சொல்றோமே, அதுவும் வாஸ்தவத்துல அந்த பன்னீர்ல போட்டிருக்கக்கூடிய கஸ்தூரி தான். ஒவ்வொரு கலையாக தினமும் சந்திரனில் பிரகாசம் வளர்கிறது என்று நாம் சொல்வது அதில் செதில் செதிலாக கற்பூரம் சேர்த்திருப்பது தான். அம்பாள் தினமும் அதை உபயோகிக்கும் பொழுது கிண்ணம் காலியாகிறதும், அது முழுக்க காலியான உடனே பிரம்மா அதை ரெப்ளனிஷ் பண்றதுமாக, அதாவது குறைந்ததை இட்டு நிரப்புவதுமாக நடக்கிறது என்று விசித்திரமாக கல்பனை பண்ணியிருக்கா ஆச்சாரியாள் கூட சொல்றா. அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு கல்பனை, இதுதான் பெரியவாளுடைய ஒரு பியூட்டி. இந்த இடத்துல எதுக்காக பிரம்மாங்கிற ஒருத்தர் இங்க வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பெரியவா அழகா ஒரு ஆஸ்பெக்ட் கொடுக்குறா. இங்க ஆச்சாரியால் யோசிச்சு பார்க்கறாளாம், பார்வதி பரமேஸ்வராளுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டது முக்கியமாக பிரம்மா தான். அதனாலதான் திருக்கல்யாணம் அப்படின்னு உற்சவங்கள்லாம் பண்றோமே, அந்த உற்சவத்தோடைய பிரம்மோத்சவம் அப்படின்னு தான் அதுக்கு பேரே சொல்றது. திருக்கல்யாணத்தோடு கூட வரக்கூடிய உற்சவமே பிரம்மோத்சவம் அப்படிங்கிறோம். அதனால பிரம்மா தான் அதுல முக்கியமாக சந்தோஷப்பட்டவர். அப்படிங்கிறதுனால இவா ரெண்டு பேரையும் இப்ப இந்த அப்பா அம்மாவை தம்பதியாக சொல்லி முடிக்கும் பொழுது எப்படியாவது அந்த பிரம்மாவையும் இங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு ஒரு ஆசை போல இருக்கு. அதோடு கூட நிர்குண பிரம்மமாக இந்த பஞ்சகிருத்திய தம்பதியான நிலையிலேயே முதல் கிருத்தியமாக சிருஷ்டி தான் விசேஷமாக தெரியறது. அப்படிங்கிறதுனால, அதாவது இப்ப என்ன சொல்லிட்டு வந்தா, ஸ்ருங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களோட கனெக்ஷன் தான் லாஸ்ட் 2 ஸ்லோகங்கள்ல பார்த்துன்னு வந்தோம். அதனுடைய விசேஷம் என்ன, ஸ்ருங்காரத்தினுடைய விசேஷமான ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எவல்யூஷன்ல என்ன கிடைக்க போறது, சிருஷ்டி தான். அப்படி அதனுடைய பொசிஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அந்த சிருஷ்டிக்காகனே தனி அதிகாரியாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் இந்த ஸ்தோத்திரத்துல ஒரு சிறப்பான ஒரு பொசிஷன் கொடுக்கணுமோனோ. அதனாலதான் இந்த வர்ணனையில இந்த 94வது ஸ்லோகத்துல பிரம்மாவுக்கு முக்கியமான ஒரு பொசிஷனை கூட இழுத்துன்னு வந்தார் அப்படின்னு தோன்றது. சரி, பிரம்மா இப்படி வந்தார், சந்திரன் இதுக்காக இங்க உள்ள வந்தான் அப்படின்னா அதுவும் பெரியவா சொல்றா. இந்த சௌந்தர்யலஹரியினுடைய வர்ணனை ஆரம்பத்திலேயே, அதாவது 42வது ஸ்லோக ஆரம்பத்திலேயே அம்பாளை பத்தி விசேஷமாக வர்ணனை சொல்லும் பொழுது சந்திரசேகரியாகத்தானே சொல்ல ஆரம்பிச்சா. அவளே சந்திரமண்டல வாசினியாகவும் தானே இருக்கா. அதனால சந்திர சம்பந்தம் தானே அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இப்படிலாம் இருக்கச்சே போன ஸ்லோகத்துல அந்த அருணாங்கிற பேரை சொல்லி, அதாவது சூரியனுடைய சாரதியினுடைய பேரில் சொன்னதோடு விட்டுட்டாக்கா சரியா இருக்காது. சந்திரனுக்கும் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு முழு ஸ்லோகம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கல்பனை இப்படி பண்ணியிருக்கார். சுமங்கலிய சுவாசினி அப்படின்னு சொல்றோம். அதனால அவளுடைய வாசனை பாண்டமாக சந்திரனை சொல்லி சந்திரனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏற்றத்தை கொடுத்துட்டா ஆச்சாரியாள் அப்படிங்கிறார். இப்படி இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கடைசியில ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லி பூர்த்தி பண்றா பெரியவா. இந்த சந்திரனே அவளுக்கு ஒரு ஜிண்டான் மாத்திரை சிமிழ் என்றால் அவள் எவ்வளவு பெரியவளா இருக்கணும் என்றும் ஆச்சாரியால் நம்மை யோசிக்க வைக்கிறார். இதுதான் பூர்த்தி பண்ற சென்டென்ஸ். இந்த ஜிண்டான் மாத்திரை சிமிழ்னா உடனே இங்க நமக்கு ஐயோ அது ஏதோ புதுசா ஒன்று இருக்கே அப்படிங்கிற நினைப்புக்கு போயிடுறோம். ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுப்போம். ஜிண்டான்னு அந்த காலத்துல ஒரு மாத்திரை இருந்திருக்கு, ஒரு மாத்திரை டப்பான்னு வச்சுப்போமே, அழகான ஒரு சின்ன மாத்திரை டப்பா. அப்போ ஒரு குட்டியா ஒரு மாத்திரை டப்பான்னா நம்மளுடைய ஒரு மனுஷனுக்கு முன்னாடி அந்த மாத்திரை டப்பா என்ன சைஸ்ல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டா போறோம். இங்க கம்பேரிசன் அதுதான் பாயிண்ட். இப்போ அம்பாளுக்கு முன்னாடி இந்த சந்திரனாகப்பட்டவன் அத்துணூண்டு ஒரு மாத்திரை சிமிழ் மாதிரி ஒரு சின்ன, இந்த பாத்திரம் தானே இங்க சொல்றது, ஒரு மரகத பாத்திரம்னு, அந்த குட்டி ஒரு சந்தன பேலா மாதிரியான ஒரு பாத்திரமாக சந்திரன் அத்துணூண்டா இருக்கான்னு சொன்னாக்கா அம்பாளுடைய ஸ்வரூபம், அந்த ரூபம் எவ்வளோ பெருசா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க நினைச்சு பார்க்க முடியறது அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இங்க பெரியவா எடுத்துன்னு வரா. இது பெரியவா சொல்றதுனாலதான் நமக்கு இந்த பர்ஸ்பெக்டிவை யோசிக்கவே தோன்றது. அதர்வைஸ் நம்ம ஏதோ ஒரு இங்க ஒரு கல்பனை இங்க சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுட்டு போயிடுவோம். இப்ப பெரியவா இதை கொண்டு வந்ததுனால நமக்கு கம்பேரிசனாக இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அபிராமி அந்தாதியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஆரம்பத்திலே வரும். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை 4 நிற்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற
காணந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்போ அதில் ஒரு கம்பேரிசன், இதுல இருந்து ஒரு ஜாயின் ஒன்று வருது அழகா. என்னன்னு பார்ப்போம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அம்பாளை பார்த்தான் பாடுறார் அபிராமி பட்டர். எனக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமாக, அந்த ஆனந்தத்தை நான் பருகக்கூடிய நல்ல அறிவாக, நிறைந்த அமுதமுமாய், இந்த இன்பத்திற்கும் அறிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய என்னுள் நிறைந்த ஒரு அமுதமுமாக இருக்கக்கூடியவள் நீ அப்படின்னு சொல்லிட்டு 2வது லைன்ல ஒரு வார்த்தையை போடுறார். வானந்தமான வடிவுடையாள். அப்ப என்ன அர்த்தமா இருது? அந்தம்னு சொன்னா இங்க எண்டு. அப்போ வான் அந்தமான வடிவுடையாள். அம்பாளுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா வான்வரை நிறைந்ததான அப்படின்னு ஒரு மீனிங் எடுக்கணும். வான் அந்தமான, வானம் ஒரு முடிவாக, ஒரு எண்டாக. அப்போ சாதாரணமாக எப்படி சொல்றோம், விண்ணை முட்டும் ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் சொல்றோம் இல்லையா தமிழ்ல. விண்ணை முட்டும் அளவு அவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிறதா அதே வார்த்தை வானந்தமான வடிவுடையாள். இதுக்கு சில புலவர்கள் இதுக்கு வேற ஒரு விதமான மீனிங்கும் கொடுக்குறா. இந்த பஞ்சபூதங்களாக ஒரு பூதங்களை எல்லாம் சொல்லி அதில் கடைசியாக இந்த வான்கிறத வச்சு எல்லா பூதங்களின் வடிவமாக இவள் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது. பட் இங்கே பட்டர் சொல்லியிருக்கக்கூடிய நேச்சரை பார்க்கும் பொழுது வான் அந்தமான வடிவுடையாள், விண்ணை முட்டும் அளவுக்கான அவ்வளவு பெரிய விஸ்வரூப தரிசனம்னு வச்சுப்போம். இங்க அப்படிப்பட்ட வடிவத்தை கொண்டவளாக நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, மறை 4 நிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்த, உன்னுடைய சரணாரவிந்தம் இருக்கே அது மறை 4 நிற்கும் தான் அந்தமாக விளங்குகிறது. மறை 4னா வேதங்கள், வேதங்களுக்கு அந்தமாக, வேதத்தின் முடிவாக. ஏற்கனவே நம்ம சௌந்தரலஹரியில பார்த்த ஸ்லோகமே தான் முன்னாடி பார்த்தோம். இந்த உபனிஷத்துக்கள்லாம் எப்படி உன்னுடைய திருவடிகளை தன் சிரசில் சூடிக்கொண்டு கொண்டாடின்னு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதே தான் இங்கே சொல்றார். மறை 4 நிற்கும் தான் அந்தமான சரணார விந்தம். அந்த விந்தம் சரணாரந்தம் என்ன பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றதுக்காக ஒருத்தர் காத்துன்னு இருக்காருன்னா 4வது லைன்ல சொல்றார். தவள நிற காணந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. இந்த பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய திருமுடி, அவருடைய தலையில தான் அணியக்கூடிய மாலைகளாக உன்னுடைய இந்த திருவடிகள் இருக்கு அப்படிங்கிறார். இந்த பரமேஸ்வரனை எப்படி சொல்றாரு, அதுவும் தவள நிற காணந்தம் ஆடரங்காம் எம்பிரான் அப்படிங்கிறார். தவள நிறம் அப்படின்னா சம்ஸ்கிருத வார்த்தையே தான், நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு நிறம். தவள நிற காணம், காணம்ங்கிறது காடு அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ வெள்ளை கலரான ஒரு காடு. என்ன சார் வெள்ளை கலர்ல எங்க சார் காடு இருக்குன்னா, இருக்கிறத தான் அவர் எழுதியிருக்காரு. தவள நிற காணம், அப்படிப்பட்ட ஒரு காட்டை தன்னுடைய ஆடரங்காம், ஆடல் அரங்கமாக கொண்ட எம்பிரான், அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய திருமுடிகளில் மாலையாக உன் பாதங்களை அணிந்து கொள்கிறார்னு சொல்லி முடிச்சிட்டார். ஸோ இப்போ அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வேலை வேற நமக்கு வந்துடுறது இல்லையா. ஒரு கம்பேரிசன் இந்த ஒரு லைனை பார்க்க போக, வானந்தமான வடிவுடையாள்னு இவ்வளோ தேடி போக, அங்கேருந்து இப்போ இந்த என்ன சார் வெள்ளை கலர் காடை எங்கே தேடுறது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன், அந்த கொஸ்டின் மார்க் வர வந்து நிற்கிறது. கொஸ்டினுக்கு ரொம்ப தேடவே வேண்டியதில்லை. இவர் எங்கேருந்து இந்த பாட்டை பாடின்னு இருந்தார், இவர் பாடினது இங்கே திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி பேரில் இந்த அபிராமி எந்தாதி பாடினார் நமக்கு தெரியும். அந்த ஊர்லேருந்து ரொம்ப கிட்டக்கையே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான க்ஷேத்திரம், வெள்ளை கலர் காடு தான் க்ஷேத்திரம் பேரே. அதுக்கு முன்னாடி ஒரு திருவு போட்டுன்றோன்னா சரியா போச்சு. திருவெண்காடுன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில், அந்த க்ஷேத்திரத்தை தம் ஆடரங்கம்னு சொல்லியிருக்க. இதை ஆடல் அரங்கம்னு சொன்னாக்கா சிதம்பரத்தை தானே சாதாரணமாக சொல்கிறதா இருக்கும்னு நம்ம யோசிப்போம். இந்த க்ஷேத்திரத்தை ஆதி சிதம்பரம்னே சொல்கிறதும் உண்டு. இந்த திருவெண்காடு க்ஷேத்திரத்தை எப்படி சிதம்பரத்தில் ஒரு அழகான ஒரு ஆடல் அரங்கம் இருக்கோ, அதே மாதிரி இந்த திருவெண்காடு க்ஷேத்திரத்திலையும் ஒரு விசேஷமான ஆடல் ஸ்தலம், ஒரு ஆடல் அரங்கம் அங்கேயும் இருக்குது. அதனாலே அதுக்கு ஆதி சிதம்பரம்னு ஒரு பேர் இருக்குது. பரமேஸ்வரன் 1008 விதமான அற்புத தாண்டவங்கள் புரிந்த ஸ்தலம் அப்படின்னு அதுக்கு விசேஷமான ஒரு பொசிஷன் இருக்கு. நவகிரகங்களில் புதனுடைய பரிகார ஸ்தலமாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த ஊர் பேரே திருவெண்காடு அப்படின்னு பிரிக்கும் பொழுது
இந்த வெண்மையான காடு அப்படிங்கிறதுனால ஸ்வேத ஆரண்யம் அப்படின்னு ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு இதுக்கு பேர். வால்மீகி ராமாயணத்திலையும் விசேஷமாக ஸ்வேதாரண்யத்தை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று சொல்லி, இந்த யமனை ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் எப்படி வதம் பண்ணாரோ அதே மாதிரி கரதூஷணாதிகர்களை ராமபிரான் வதம் பண்ணார் அப்படின்னு வால்மீகி கரதூஷண வதத்தை பற்றி சொல்லும் பொழுது கம்பேரிசன் கொடுக்குறார். யமனை எப்படி இவர் இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் வதம் பண்ணாரோ அது மாதிரி இங்கே ராமன் வதம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார். அப்போ அப்பேற்பட்ட புராதனமான க்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்ல வரேன். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்ன பண்ணுறார், நடராஜ பெருமான் விசேஷமாக அங்கே அவருக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. ஏன்னா அதான் ஆதி சிதம்பரம் சொன்னேன், அந்த ஒரு பொசிஷன் இருக்கிறதுனால நடராஜ பெருமானாகவும் அங்கே ஒரு முக்கியமான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வெண்காட்டை தன் ஆடரங்கமாக கொண்ட மூர்த்தி அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மூர்த்திங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டுலாம். ஸோ அங்கே அவருக்கு என்னெல்லாம் பொசிஷன்னு கேட்டோம்னா, அந்த ஊரில் ஒரு முனிவருடைய பிள்ளை ஒருத்தனை யமன் துரத்திட்டு வரான். அந்த குழந்தையும் இவர் தான் இங்கே காப்பாற்றுறார். எப்படி இங்கே நம்ம திருக்கடையூரில் நடந்ததோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு குழந்தையை இவர் காப்பாற்றுறார். உத்தாலக முனிவருடைய பிள்ளையாக ஸ்வேதகேதுன்னு அவனுடைய உசிரை பறிக்கிறதுக்கு யமன் பாசக்கயிற்று வீசும் பொழுது இவர் காலசம்ஹாரம் பண்ணி காப்பாற்றினதாக ஸ்தல புராணத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். இங்கே க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய கனெக்டடாக இந்த ஒரு அந்தாதியும் அமைஞ்சிருக்கு. என்னன்னா, இங்கே இவருடைய பெருமை இவ்வளோ சொல்லிகிட்டே போகிறோம். அங்கே அந்த ஒரு அரங்கமாக வச்சுன்னு அங்கே டான்ஸ் ஆடினார், எல்லா ஆனந்த தாண்டவம் பண்ணார், எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இவர் அபிராமிந்தாதியில் இவர் சொன்னதாக அந்த ஒரு க்ஷேத்திரமாக இருக்கிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. அந்த ஒரு கனெக்ட் மாத்திரம் இல்லாமல் நம்ம சௌந்தரிய லஹரியில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவனுடைய கனெக்டுக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு என்ன பேருன்னா பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு பேர். பிரம்மாவுக்கே அங்கே உபதேசம் பண்ணினதாக, பிரம்மாவுக்கு பிரம்ம வித்யை அனுகிரகம் பண்ணினவளாக இந்த அம்பாளை கொண்டாடுறோம். பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு அவளுக்கு பேர். அப்போ பிரம்மாவுடைய பொசிஷன் இந்த ஒரு ஆங்கிள்லேருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போமே. முதல்ல ஜனக ஜனனியாக இந்த ஸ்ருங்கார ரசம் அப்படிங்கிற கனெக்ஷன்லாம் போட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு முதல் குழந்தையாக இருந்து பாக்கி சிருஷ்டி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய குழந்தையாக யார் இருப்பானா பிரம்மா தான் இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ ஆஸ் அ சன் ஃபஸ்ட்டு டியூட்டி பவுண்டாக அம்மாவுக்கு இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய டியூட்டியோடு அவர் ரெடியாக காத்துட்டுருக்கார் இப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு இவளை அந்த ஒரு பொசிஷனில் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸராக இவளை வச்சு ஒரு சாவரின் அத்தாரிட்டியாக வச்சு பார்க்கும் பொழுது இவளுடைய சர்வெண்ட்டாக, முன்னாடி ஸ்லோகத்தில் பிருத்தஹான்னு சொன்னோமே, எல்லாரும் அவர்களுடைய சர்வன்ஸாக இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுதும் பிரம்மா இவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கார். உடனே இது ஃபில் ஆகணும் அப்படின்னா, காலி ஆயிடுத்துனாக்கா உடனே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கார். அப்படிங்கிற இன்னொரு பொசிஷனும் அங்கே இருக்குது. இப்போ இங்கே இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை வச்சு பார்க்கும் பொழுது பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணின குருவாக குருஸ்தானத்திலையும் இங்கே அம்பாள் இருக்கா. அப்போ பிரம்ம வித்யா பிரதாயினின்னு அம்பாளை நம்ம பார்க்கும் பொழுது குருவுக்கு சுசுரூஷை பண்ணுவதாக, கைங்கரியம் பண்ணுவதாக ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நினச்சிட்டு எப்படியெல்லாம் எத்தனை தரம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குரு சுசுரூஷை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சிஷ்யனாக இருந்துட்டு இந்த பிரம்மாவானவர் அம்பாளுக்கு இந்த சுசுரூஷையாக இதை பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ இன்னொரு ஆஸ்பெக்டாக இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி பல கனெக்ஷன்ஸ் இருக்குது இந்த பிரம்மாவுக்கும். அவர் எதுக்காக இந்த ஒரு சந்தன குழம்பை நிரப்பி வச்சுட்டு இருக்கார், ரெப்ளனிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பெரியவா யூஸ் பண்ணுற வார்த்தையை தான் ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படிங்கிறா. அவ்வளோ அழகாக ஆப்டான வேர்டுனாக்கா பெரியவா சொல்கிறது தான் பார்க்க முடியும். அது காலியாக திருப்பி ரீஃபில் பண்ணிகிட்டே வரார் பிரம்மா அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ஸோ இந்த எல்லாத்துக்குமான கனெக்ஷன் அங்கேருந்து அபிராமி அந்தாதிக்கு இந்த அபிராமி அந்தாதியிலேருந்து ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரத்துக்கும் நிற்கிறது. ஏன் அபிராமி பட்டர் இதை பாடியிருப்பார்னு யோசிச்சா, அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அது, ரொம்ப டிஸ்டன்ஸும் கிடையாது. அங்கே நினச்சி பார்க்கும் பொழுது அந்த பரமேஸ்வரன் ஞாபகத்துக்கு வரார், இந்த அம்பாள் பிரம்ம வித்யா பிரதாயினியாக அந்த அம்பாளை ஞாபகத்துக்கு வரா. அதனால அவளையும் அப்படியே ஸ்மரிச்சுண்டு அந்த ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விசேஷமாக தவள நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே அப்படின்னு அவளை பற்றி சொல்கிறார்.
அப்படி சொல்லும் பொழுது வானந்தமான வடிவுடையாள் அப்படின்னு அவரும் அங்கே தன்னுடைய தரிசனத்தில் எப்பேற்பட்ட ஒரு விஸ்வரூபம் கிடைக்கிறதோ அதையும் நம்ம ஜனங்க எல்லாரும் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கட்டுங்கிறதுக்காக போகிற போக்கில் அந்த ஒரு விஷயத்தையும் வார்த்தைகள்னால அப்படி எடுத்து சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நடராஜமூர்த்தியினுடைய விசேஷமும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது கூடவே நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். நடராஜமூர்த்தினாக்கா தூக்கிய திருவடி ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுறது. எந்த திருவடி? இடது பதம் தூக்கி ஆடும் அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த தூக்கிய திருவடி இடது கால். ரெண்டாவது, இவருடைய அபிராமி பட்டரனுடைய சொந்த ஊர் திருக்கடையூரில் இந்த மார்க்கண்டேயரை காப்பாற்றுறதுக்காக எடறின கால், யமனை எடறின கால்னாக்கா எந்த கால்னால உதைச்சார் அப்படின்னா அதுவும் இடது கால் தான். சரி, ஏன் சார் இடது கால் அப்படின்னா எல்லா இடது காலினுடைய விசேஷம் என்னன்னா இடது பாகத்தில் உட்காண்டிருக்கிறவ யாரு? பரமேஸ்வரனுடைய இடது பாகம் நிறைந்த பொண்ணுன்னா இவ தான். வாம பாகத்தை வவ்வியதே அப்படிங்கிறாரு. அப்படி பரமேஸ்வரனை அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது அவருடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடியது, நிறைந்திருக்கக்கூடியது சாட்சாத் அம்பிகை. அதனால இந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடின்னு யோசிச்சாலும் சரி, இவர் பாடக்கூடிய திருக்கடையூர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியாக நினைச்சிட்டு பார்த்தாலும் சரி, அந்த இடது கால்னால இடறி யமனை இடறி இந்த சிரஞ்சீவித்துவம் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை பொழியக்கூடிய ஒரு மூர்த்தியாக பார்த்தாலும் சரி, அந்த இடது கால் யாருடையதுன்னா சாட்சாத் அம்பாளுடையது. அதனால இந்த அழியாத முக்தி நிலை அப்படிங்கிற ஒரு நிலையை பற்றி எல்லாரும் பேசுகிறாளே மகான்கள்லாம், அந்த அழியா நிலையை கொடுக்கக்கூடியது என்னன்னா பரமேஸ்வரனுடைய இடது கால். அந்த இடது கால் யாருடையது? இடது கால்னா சாட்சாத் அம்பாளுடையது. அம்பாளே அப்படிப்பட்ட முக்தி நிலையை அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் பூடகமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது ஒளிந்திருக்கக்கூடிய கருத்துக்களாக நம்ம இதில் இருந்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. பட் கம்மிங் பேக் டு தி கோர் பாயிண்ட், ஆச்சாரியால் சொல்லியிருக்கக்கூடியது இப்பேற்பட்ட சந்திரன் எவ்வளோ பெருசுங்கிறது நமக்கு தெரியும். அதாவது சயின்ஸ் இன்னைக்கு சொல்றது சந்திரன் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். அவ்வளோ பெரிய சந்திரனானது அவளுக்கு முன்னாடி சின்ன ஒரு இந்த ஜிண்டா மாத்திரை சிமிழ் மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி அது துணுண்டா இருக்குன்னு சொன்னாக்கா இவள் எவ்வளவு பெரிய ரூபமாக இவள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மனசால ஸ்மரிச்சுக்கணும்னு பெரியவா சொல்லியிருக்காளே. அதை இங்கே முழுக்க மனசுல கொண்டு நிறைச்சுண்டு அப்பேற்பட்ட இந்த விஸ்வம் முழுவதற்கும் தாயாராக இருக்கக்கூடிய இந்த அம்பிகை மனசார ஸ்மரிச்சு அந்த ஒரு ரூபத்தை நம் மனசு முழுக்க நிரப்பிண்டு, எப்படி இங்கே பிரம்மா திரும்பி திரும்பி போய் அங்கே நிரப்பிட்டு வராரோ அந்த கிண்ணத்தை, அது மாதிரி நமக்கு மனசுங்கிற ஒரு கிண்ணம் இருக்க. இந்த கிண்ணத்தில் கலங்கா கஸ்தூரின்னு அது ஒரு சின்ன பார்ட்டா இல்லை, கலங்கம் தான் இந்த மனசு முழுக்கவே ரொம்ப இருக்கு நமக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படியாவது காலி பண்ணி அந்த கலங்கம் இல்லாமல் இந்த பன்னீர் குழம்பால் நிறைந்ததாக இந்த மனசை ஆக்கிண்டு அந்த மனசே அப்படியே எப்பவும் அம்பாள்கிட்டயே கொண்ட கரைச்சு அப்படி நிரம்பக்கூடிய அந்த ஒரு பாத்திரமாக இதை வச்சுண்டு அதில் அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நிறைச்சுண்டு எந்நேரமும் அவளுடைய சிந்தனையில் இருக்கணும். அதுக்கு அவளே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.